ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பை வரவேற்கிறோம். ஆரம்பிக்கும் போது 2 முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். ஒன்று, வாய்ஸ் ஆஃப் பைபிள் பிரதருடைய சேனல், அதுலேயும் போய் நீங்கள் பாருங்கள். அவனுடைய லிங்க் கீழே இருக்குது, அதையும் நீங்கள் போய் பார்த்து அதில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரும், அதையும் பாருங்கள். 2வது, போன தடவை லாஸ்ட்டாக சொன்னேன், இப்போ முதல்ல சொல்கிறேன். உங்களுடைய கேள்விகள் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸாக இருக்கட்டும், பிப்ளிக்கல் சம்மந்தப்பட்ட தியாலஜியாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குதோ அதை நீங்கள் எழுதலாம். ஏன்னா நாங்கள் தொடர்ச்சியாக 2 சீரீஸாக ஒரு 70-75 எபிசோடாக நாங்களே பேசிகிட்டு இருக்கோம். உங்களுடைய மனநிலை என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குது, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் நாங்கள் விரும்புகிறோம். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் இமெயில் ஐடி இது 2த்துக்கு மட்டும்தான் நீங்கள் அனுப்பணும். கமெண்ட்டில் போடுற கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்ல மாட்டோம், நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ இது ப்ராப்பராக ஒரு ப்ரோட்டோக்காலாக வச்சுருக்கோம். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் உங்கள் கேள்விகளை அனுப்புங்க. நாம் வருகிற எபிசோட்ஸ்லேருந்து அதுக்கான பதில்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கும் நம்ம கூட பிரதர் ரூபன் வந்திருக்காங்க. வாங்க அவங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபை அப்படியே போயிட்டே இருக்கு எல்லாமே. இப்போ நம்ம போன வாரத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? ஆமாம். கிருபையும் கிரியையும் அது சம்மந்தப்பட்டதில் கிரியை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வாட்டி நம்ம கிருபை எவ்வளோ முக்கியம்னு பார்க்க போகிறோம். ஆமாம் இல்லையா? சரி. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்களா, கிரியையினால தான் நம்ம எல்லாமே நடக்குது அப்படிங்கிறதான திருப்பி ஒன் சைடுக்கு அப்படி போயிருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? இப்போ கிரியையும் கிருபையும் பேலன்சிங் 2 இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்விடேஷன். ஆல் க்ளோரி டு ஜீசஸ். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரைமரியாக லாஸ்ட் டைம் இல்லை, அதுக்கு முந்தைய லாஸ்ட் 2 எபிசோடுமே கிரியையுடைய முக்கியத்துவங்கள் என்ன, லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ் இதை தான் பார்த்தோம். அது கிரியையுடைய முக்கியத்துவத்தை எந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சுயாட்சி கான்செப்டில் நம்ம பார்க்குறோம். ஆமாம், அந்த ஹெட்டிங்கில் தான் நம்ம அதை பிரைமரியாக பார்த்தோம். ஒரு பால் இருக்குது, பாலில் ஒரு டாட் வச்சுருக்கோம். இந்த டாட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஓவர் திங்கர்ன்ற ஒரு செட் ஆஃப் பிலீவர்ஸ் இருப்பாங்க. சம்மந்தமே இல்லாத இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க அவங்க. இதை தான் நம்ம கனெக்ஷன் எரர் அப்படின்னு லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எதை எதோட தொடர்பு படுத்துறது, நம்ம எதோட தொடர்பு படுத்தி பேசணும்னா சுயாட்சி, தன்னாட்சி, இந்த சுதந்திரத்துக்கு கீழே தான், இந்த டைட்டில் கீழே தான் கிரியைங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அந்த கிருபைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டைப் ஆஃப் யூஸ்வலாக இன்டர்பிரிட்டேஷன் எரர் பைபிளில் வரும். நிறைய எரர்ஸ் இருக்குது. அதில் ஒரு 2 டைப் ஆஃப் எரர்ஸை முக்கியமாக இந்த எபிசோடில் பார்த்துட்டு. எரர்ஸ்னால் நீங்கள் சொல்லக்கூடியது டிரான்ஸ்லேஷன்ஸில் அதில் புரிந்து கொள்ளுதலில் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம். வேதாகமத்தில் எந்த எரரும் இல்லை. வேதாகமத்தில் எப்படி எரர் இருக்கும்? இவங்க அதை தப்பாக புரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஸோ நம்ம புரிந்து கொள்ளுதலில், டிரான்ஸ்லேஷன்ஸில் அல்லது எடுத்து யூஸ் பண்ணுற விதத்தில் அந்த எரர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அது இன்டர்பிரிட்டேஷன் எரர். ஓகே. காட்ஸ் வேர்டு அன்ஃபாலபிள், அன்ஃப்ளாவபிள். ஓகே, ஃப்ளாவே இல்லாத ஒரு வேர்டு. ஆனால் அதை எடுத்து யூஸ் பண்ணுறத நம்ம அதில் எரர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. மொழிபெயர்ப்பு அல்லது அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதங்களில் சொல்கிறோம். ஓகே. ஸோ இதில் நிறைய பிழை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இவங்க டாப்பிக்கை மாற்றி கனெக்ஷனை வேறு மாதிரி மாற்றுறாங்கன்னா இது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கான்டெக்ஸ்டுவல் எரர். கான்டெக்ஸ்டுவல் எரர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சங்கீதம் 86:8 இருக்குது. தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. எடுத்துக்கங்க, பைபிளே ஒருத்தருக்கு தெரியாது, அவர் படித்ததே இல்லை. இந்த வசனத்தை மட்டும் எடுத்து படிக்கிறார். எடுத்து படித்தா தேவர்களுக்குள்ளே உங்களுக்கு நிகர் இல்லை, அப்போ பல தேவர்கள் இருக்காங்கன்னு அர்த்தமா? நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க, அதில் இவர் கொஞ்சம் மேலான ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட். காம்படிஷன் இல்லாத இன்னும் 10 பேர் கொஞ்சம் கம்மி காம்படிஷனில் இருக்காங்க, எனக்கு ஈக்குவலாக இல்லையா ஓகே அப்படின்னு காடு சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் கான்டெக்ஸ்டுவலாக பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். பைபிள் ஒரு காம்ப்ரிஹென்சிவாக கான்டெக்ஸ்டுவலாக நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக புரியும். தேவன் ஒருவரே அப்படின்னு யாத்திராமூலம் நம்ம படிக்கிறோம். அவர் இல்லாமல் ஒருவர் இல்லை, வேற ஒருவர் இல்லை, வேற யாருமே இல்லை. நம்ம ஏசாயா 44 வாசிக்கிறோம், என்னை தவிர தேவன் உண்டோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ என்னன்னா வேற யாருமே கிடையாது, 10ல் 1 கிடையாது. அவர் மட்டும்தான் தேவன், அவர் ஒருத்தர் தான் கடவுள், வேற யாருமே கிடையாது. ஆனால் இந்த கான்டெக்ஸ்ட் புரியலை, இந்த கனெக்ட் பண்ணுற விஷயங்கள் பைபிள் ஓரளவுக்கு காம்ப்ரிஹென்சிவாக புரியலைன்னா இதே வசனத்தை இப்படி இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதாவது நம்ம கான்டெக்ஸ்டுவல் எரர்னு சொல்கிறோம். அதாவது என்ன என்றால் வேறு தேவனே கிடையாது அப்படின்ற ஆண்டவர் இந்த இடத்துல தேவர்களில் நான் பெரியவர் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் இங்கே ஒரு தேவன் தான் இருக்கிறாரு, அப்போது நிறைய தேவர்களில் இவர் ஒருத்தரா அப்படிங்கிற மாதிரி புரிந்து கொள்ளுதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, காட் எப்போவுமே நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அவருக்கு புரிகிற மாதிரி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல, நமக்கு புரிகிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மனுஷங்களுக்கு புரிகிற மாதிரி. அதாவது
அவனுடைய வியூவில் எப்படி பேசினா அவனுக்கு அது புரியுமோ அவனுக்கு. இப்போது வயல்வெளியில் போனால் வயல்வெளியில் இருக்கிறவங்களுக்கு விதையை பற்றி பேசுகிறார், திராட்சை தோட்டம்னா திராட்சை தோட்டம். பரிசேயர்கிட்ட பேசும்போது அப்பத்தை பற்றி பேசுவார் இல்லையா? ஒவ்வொருத்தர்கிட்ட இப்போது பிலாத்துக்கிட்ட பேசும்போது ராஜ்யத்தை பற்றி பேசுவார். யாருக்கு எப்படி பேசினா புரியுமோ அந்த மாதிரி. அப்போது இவங்களுக்கு நான் பிலீவர்ஸ் இப்போ இவங்களுக்கு பேசும்பொழுது இந்த தேவர்களில் என்ன மாதிரி ஒரு ஆள் கிடையாதுங்கிறத அவர் சொல்ல வராரு. தேவர்கள்னு சொல்லப்படுறது இல்லை. நீங்கள்லாம் சொல்லிக்கிறீங்க இல்லையா, நீங்கள்லாம் அப்படி ஏற்படுத்திருக்கீங்க, ஆனால் என்ன இல்லாமல் ஒரு தேவன் கிடையாது, என்ன மாதிரி எதுவுமே கிடையாதுங்கிறத அவர் சொல்ல வராரு இல்லையா? புரிந்து கொள்ளுதலில் உள்ள டிஃபரன்ஸ் தான் இருக்கும். இதுதான் கான்டெக்ட் சொல்லிடுறாரு. இப்போ நீங்கள் சொன்னது கரெக்டான ஒரு கிளாரிட்டியோட கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஒருத்தர் வேற எந்த வசனமும் எடுக்காம இதை மட்டும் எடுத்து வச்சு அவர் கேட்டார்னா இதான கான்டெக்சுவல் ஃப்ளாட்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எரேமியா ஆண்டவரை பார்த்து புலம்புறாரு. எரேமியா 27 கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன், நீர் என்னிலும் பலத்தவராக இருந்து என்னை மேற்கொண்டீர் இப்படின்னு தமிழில் இருக்குது. இங்கிலீஷ் என்ன போட்டிருக்குன்னா யூ டிசீவ்ட் மீன் போட்டிருக்கும். ஓகே. எரேமியா டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசீவ் பண்ணிட்டீங்கன்னு நீங்கள் அப்படியே லிட்டரரி மீனிங் நம்ம ஒருத்தர் எடுக்கிறாருன்னு வச்சுங்க. நீங்கள் வஞ்சிச்சிட்டீங்க இல்லாட்டி என்னை ஏமாத்திட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் அப்படி அவர் சொல்ல வராருன்னு கேட்டால் வஞ்சிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் இல்லை. கடவுளுடைய வார்த்தை வரும்போது என் எலும்பெல்லாம் போய் பாதிக்குது, என்னால் அதை பேசாமல் இருக்க முடியல. பேசுனா என்னை அடிக்கிறான், அடித்து கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுறான், காவல் வீட்டில் தூக்கி போட்டான். சரி, இப்போ ரெண்டுமே என்னால் பண்ண முடியல. இவர் ஆண்டவர் பேசி என்னால் பேசாமலும் இருக்க முடியல, ஆனால் பேசுறதுனால தான் நான் அடி வாங்குறேன். இது அவர் சொல்கிறார் கான்டெக்ஸ்டுவலாக, என்னை இப்படி பாடாப்படுத்திட்டீங்களே சாமி அப்படிங்கிறத அவர் புலம்பலாக சொல்கிறாரு. ஆனால் இந்த வேர்ட் பை வேர்டாக ஒருத்தர் எடுத்தார்னா பார்த்தீங்களா, இந்த ஏமாத்திட்டாருன்னு ஆண்டவர் அவரே ஒரு இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, குரு தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசிலாம் நம்ம பிரித்து வச்சுருக்காங்க. இந்த பெருந்தீர்க்கதரிசியில் ஒருத்தரே இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஆர்குமெண்ட்டுக்கு ஒருத்தர் வருவார். நம்ம பிசாஸ் தான் வஞ்சிக்குதுன்ற பாருங்க, ஆண்டவரே வஞ்சிக்கிறாருன்னு போட்டிருக்கு அப்படிம்பாங்க அடுத்த வார்த்தை. இதுதான் கான்டெக்ட் சொல்லுறாரு. இந்த கான்டெக்ட் தெரியாமல் இதை படித்தாங்கன்னா அவங்க எப்படி வேணாலும் அதை இன்டர்பிரட் பண்ணிக்குவாங்க. அதாவது அதுக்கு பின்னாடி அவர் சொல்லக்கூடியதான விதத்தை புரிஞ்சிக்காம நம்ம எடுத்துக்கிறது அது. அதான் ஓகே. சிம்பிளாக சொல்லணும்னா ஒருத்தரை பார்த்து நீங்களாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவர் அதை எப்படி புரிஞ்சிருப்பாருன்னா, என்ன நீலாம் நல்லா இருப்பியான்னு சொல்லிட்டாரு. எழுதுனீங்கன்னா ரெண்டும் ஒன்று தான். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னது ஒரு கன்சலேஷனாக நீ கவலைப்படாத, இல்லை நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னது. அவர் அதை எப்படி புரிஞ்சிருப்பாருன்னா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்றத ஒரு மாதிரி சொல்லிட்டாரு. சுசுகமாக ஒரு சபையில் ஒரு அம்மாவை வசனம் வாசிக்க சொன்னாங்க. அப்போ வந்துட்டு பஸ்கா ஆட்டுக்குட்டி பலி கொடுக்கறத பற்றி அந்த வசனம் வருது. அந்த ஆட்டுக்குட்டியோட க்ரைட்டீரியா அங்கே இருக்குது. அதுக்கு ஒரு வயசாக இருக்கணும், அது பழுதில்லாத உடம்புல இப்படிலாம் இருக்கணும்னு இருக்குது. அந்த வசனத்தை அவங்க படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அப்படின்றத அவங்க படிக்கும்போது எப்படி படித்தாங்கன்னா, ஒரு வயதான ஆட்டுக்குட்டி. கரெக்டான வார்த்தை எல்லாம் கரெக்டு தான். அந்த டோன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அப்படின்னா மொத்தமாக மாறிடுச்சு. அந்த இதுதான் நீங்கள் சொல்லுங்க. எக்ஸாக்டாக சொன்னீங்க. அந்த கான்டெக்ஸ்டில் அதோட மீனிங்காக மாறிடும். இப்படி பைபிளை புரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் நம்மளுக்கு காம்ப்ரிஹென்சிவாக நம்ம போன எபிசோடில் பார்த்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் எந்த மாதிரி நூலை கோர்த்துட்டு போகிறாரோ அதே சீக்வன்ஸில் அதே பேட்டர்னில் போனோம்னா நம்ம சருகாமல் போகலாம். இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று படித்தாங்கன்னா அதில் கன்ஃபியூஷன் வரதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. தனியாக துண்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கு இவங்க ஒரு விளக்கத்தை கொடுக்குறது, இவங்க கற்பனையை ஃபுல்லாக அதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ரைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கான்டெக்சுவல் எரர்னு நம்ம சொல்கிறோம். கனெக்ஷன் எரர் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். அடுத்த இது செகண்ட் டைப் ஆஃப் எரர்ஸ். ஆண்டவர்கிட்ட வந்து பிசாஸ் வந்து பேசுகிறான். ஆண்டவர்கிட்ட பிசாஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மத்தேயு 4:6 வாசிக்கிறோம். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். இப்படி ஒரு வசனம் இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக இருக்குது. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தான் 91வது அதிகாரத்தை டெய்லி நைட்டு ஃபேமிலி ப்ரேயரில் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா பிசாசும் அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான், நம்மளோட நல்லா படிச்சிருக்கான். சரி, அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு 7வது வசனத்தில் பார்க்குறோம், அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கதே என்றார். அவன் சொன்ன வசனம் உண்மை, ஆனால் அவன் சொன்ன விதமும் அவன் சொன்ன கனெக்ஷனும் பார்த்தீங்கன்னா வஞ்சகம். ஓகே, வசனம் இருக்குன்னா கேட்டால் இருக்கு, ஆனால் இவன் சொன்னது வஞ்சகம். அவரை கீழே தள்ளி சாகடிக்கிறதுக்காக சொன்னது. ஏதேனில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பார், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இவன் என்ன சொல்லுவான்னா, நீ புசிக்கும் நாளில் சாக மாட்டே அப்படிம்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்றைக்கு சாப்பிட்றியோ அன்னிலேருந்து மரணத்தை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஒன்றொன்னா சாக தொடங்கும், ஒரு நாள் வரும்போது நீ செத்து போயிடுவா மொத்தமாக. அது ஸ்பிரிச்சுவலாகவும் சரி
சரீர பிரகாரம் சரி. இதான் அவர் சொன்னது. புசிக்கும் நாளிலே சாகவே சாகவாய். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்தோம்னா நம்ம பர்த்டே நம்ம சொல்கிறோம், சந்தோஷப்படுறோம். ஆக்சுவலாக அந்த குழந்தை மரணத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுது. அவர் அதை நோக்கி தான் சொல்கிறார். ஒரு இயர் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு பர்த்டே செகண்ட் பர்த்டேங்கிறோமே, அது வாழ்நாளில் 2 முடிச்சிருச்சு. 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. அது மிச்சத்தை நோக்கி ஓடுது. எதை நோக்கி ஓடுதுன்னா தன் வாழ்க்கை முடிவை நோக்கி ஓடுது. இதைத்தான் சொல்லுவார். நீ புசிச்ச 8ஆம் நாள்லேருந்து நீ ஒரு லிமிட்டெடுக்குள்ளே வந்துடுவேன்னு அவர் சொல்லுவார். இவன் சொல்வா, நீ புசிக்கும் நல்லா சாக மாட்டேன்பா. ஆமாம். அன்னைக்கு நீ சாக மாட்டேன். ஆமாம். இவனோட இன்னொரு ஒரு பாயிண்ட், அவனுக்கு கீழ்ப்படி வைக்கிறதும் இவனோட தாட் ஒன்று இருக்குது அதில். இவன் வசனம் உண்மை, ஆனால் அதை வஞ்சகமாக யூஸ் பண்ணி எனக்கு எப்படியாவது கீழ்ப்பற்ற மாட்டாரா அப்படிங்கிற இதில் தான் இவன் பேசுறது. இந்த ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் உட்காந்து, நம்ம பைபிளோட ஆண்டவரோட ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வைக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சாவுக்கு எதுவான ஒன்றை புசித்தால் நீங்கள் சாக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு தானே, இந்த விஷம் இருக்க கூடி அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் உள்ள ஆட்கள் அவங்க எல்லாரும். அதுக்கு இந்த பிசாசு பேசுறதை கேட்கக்கூடாதுல்ல, அந்த புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். பரிசித்து பாராத இருப்பாயாங்கன்னு இருக்குல்ல, அப்போ அந்த இடத்துல இந்த வசனம் வந்துடும். ஆனால் அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது. இயேசு சொன்னார்ல, சாவுக்கு எதுவான புசிச்சா நீ சாக மாட்டேன்னு, எங்கே சாப்பிடு நீ சாவாமல் இருக்கியா நாங்கள் பார்க்குறோம் அப்படி. அவர் சொன்ன கான்செப்ட் என்னென்னா, உனக்கு தெரியாமல் அவங்க ஒரு சாப்பாடை கொண்டு கொடுத்தாலும் நீ சோதனை மட்டும் சாப்பிடு, அது உனக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு. ஆனால் தெரிஞ்சு எடுத்து குடிச்சு அதுக்கு பேர் தற்கொலை. இவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பண்ணிக்கிற கொலை. அவனுக்கு கீழ்ப்படி. ரெண்டாவது அவன் சொல்லி செஞ்சோம்னா அது கீழ்ப்படிதல். இந்த வசனமும் இப்போ நீங்கள் சொன்ன கான்செப்டும் இதுவும் ஒன்று தான் ஆக்சுவலாக. எக்ஸாக்டாக இதை தான் ஆக்சுவலி பிசாசு அவர்கிட்ட வந்து ட்ரை பண்ணுது. ஓகே, இதுதான் கனெக்ஷன். அது இவன் நிறைய பேர் கேட்பாங்க, இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்றால் ஒரே ஒரு இடத்துல எடுத்து காமிங்க, நான் இப்பயே தண்ணிக்குள்ளே குதிச்சு ஞானஸ்நானம் எடுத்துடுறேன்பா. ஆக்சுவலி அவன் வந்து இவன் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கோ நம்புறதுக்கோ கேட்க மாட்டான், பிலீவரை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி அவன் கேட்பான். அது ஒன்று. ஞானஸ்நானம் எடுக்காதிருக்கிறதுக்கு சொல்கிறான் அவன். எடுக்கணும் தான் ஞானஸ்நானம் எடுக்கிறவன் எந்த கேள்வி கேட்காம எடுத்துருவான். எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறவன் தான் இந்த மாதிரி ஏடா உடம்பா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது. கேட்பான்ல. இதெல்லாம் அந்த கனெக்ஷன் இருக்கிற பிரச்சனை. ஓகே, இப்போ கிருபையையும் கிரியையையும் இவங்க ஒரே பிளேட்டில் வச்சு மெர்ஜ் பண்ணி எந்த டாபிக் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இவங்க தப்பாக கனெக்ட் பண்ணாங்கன்னா முடக்கா ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் வந்து நிற்பாங்க. இவங்க கற்பனை எல்லாத்தையும் அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. அது வேற. அது எந்த ஆஸ்பெக்ட் கீழே எந்த டாபிக் கீழே நம்ம கிரியை செய்யணுங்கிறத 2 இதில் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இது 2ஐயும் வச்சுட்டு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸ்பிரிச்சுவாலிட்டியை பொறுத்தளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது ஒரு சின்ன ஒரு நூல்நிலை டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தாழ்மையும் தாழ்வு மனப்பான்மைன்னு ஒன்று இருக்குது. தாழ்மையை ஆண்டவர் விரும்புகிறார், தாழ்வு மனப்பான்மை சின். அது ஆண்டவர் வந்து அருவருக்கிற விஷயம், வெறுக்கிற விஷயம் அட்லீஸ்ட். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா, தாழ்வு மனப்பான்மை ஒருத்தருக்கு இருக்குன்னா அவரை பார்க்குறதுக்கு தாழ்வு மாதிரி தெரியும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அவர் என்ன நினச்சிட்டு இருப்பார், தாழ்மையில் தான் நம்ம இருப்போம்னு நினச்சிட்டு இருப்பார். அவருக்கே அது தெரியாது. தாழ்மையில் இருக்கிறவனுக்கு நான் இது அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஸ்பிரிச்சுவலி புரிஞ்சதாக சொல்கிறேன். தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறவன் எப்பவுமே சோகமாகவும் துக்கமாகவும் தான் இருப்பான். தாழ்மையில் இருக்கிறவன் சந்தோஷமாக இருப்பான் கர்த்தருக்குள்ள. எக்ஸாக்டாக அதை நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஃப்ரென்ஸ்க்காக நாங்கள் சொல்கிறேன். மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு யாராவது கேட்டாங்க நினச்சாங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன். டெஃபினட்டாக. ஸோ இதே மாதிரி நீங்கள் பாவ உணர்வுன்னு ஒன்று சொல்கிறோம், குற்ற உணர்ச்சின்னு ஒன்று சொல்கிறோம். பேதுருக்கு வந்தது பாவ உணர்வு, யூதாஸ்க்கு வந்தது குற்ற உணர்வு. எஸ், எக்ஸாக்ட்லி. ஆனால் இதை பார்க்குறதுக்கு 2 சேம் மாதிரி தெரியும் வெளியிலேருந்து பார்க்கும்போது. சவுல் போய் சாமுவேல்கிட்ட மன்னிப்பு கேட்டான், தாவீது போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். 2 பேருமே அந்த இடத்துல காலில் விழுந்துட்டாங்க 2 பேரும். ஆனால் சவுலுக்குள் வந்தது குற்ற உணர்வு, தாவீதுக்கு வந்தது பாவ உணர்வு. அவன் பாவ உணர்வு வந்ததுனால தான் இனி நான் செய்யக்கூடாது, நான் பாவம் செஞ்சேன் அப்படின்றது. இவனுக்கு வந்தது குற்ற உணர்வு. ஐயோ இப்போ நம்ம செஞ்சுட்டோமே, ராஜ்யபாரம் போயிருமே, இது ஏதாவது கரெக்ட் பண்ணிடலாமா, இதே தாட்டு தான் யூதாஸ்க்கு இருக்கும். ஐயோ ஒரு தப்பிச்சு போவார் நினச்சி வாங்கி காட்டி கொடுத்துட்டோமே, ஒரு 30 வெள்ளிக்காசு கிடைக்கும்னு பார்த்தோமே, இவர் இப்போ விட்டுட்டோம்னா அந்த 30ஓட முடிஞ்சு போயிருமே, சரி இதை மிச்சம் திருப்பி அதை சரி பண்ணலாமா அப்படின்னு அவங்க முயற்சி எடுக்கிறாங்களே, அது குற்ற உணர்வு. ஆனால் இது 2 பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சேம் மாதிரி தெரியும். நிறைய பேர் எடுத்து பிரசங்கம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. யூதாஸ் சொன்னான் தானே, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே அப்படின்லாம் அவன் தானே, அவன் மனம் திரும்பிட்டார். அவன் மனம் திரும்பலை, அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துருச்சு. ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமோ, இதை செஞ்சிடக்கூடாதோ, ஆனால் நான் பாவம் செஞ்சுட்டேன், பாவி என் மேல் கிருபை யாருன்னு கேட்கணும்னு அவனுக்கு தோணவே இல்லை. ஆனால் அது பேதுருக்கு தோணுச்சு. அதான் டிஃப்ரெண்ட். அதான் யூஸ்வலாக நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் எப்பவுமே ஒரு பாவ உணர்வை கொடுத்து மன்னிப்புக்கு நடத்தி அவங்களை வந்து ரட்சிப்புகளை கொண்டு வந்துருவார். ஆனால் பிசாசுக்கிட்ட இருக்க ஒரு பெரிய ஒரு ஆயுதங்கிறது குற்ற உணர்வு. அது ஒரு மனுஷனை உயிரே எடுத்துரும். நீங்கள் சொன்ன 2 எக்ஸாம்பிளுமே செத்து போயிடுவாங்க. ஆமாம், 2 பேரும் செத்து போயிடுவாங்க. அதாவது டாக்டர் கத்தி எடுக்கிறதுக்கும்
ரவுடி கத்தி இருக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ். டாக்டர் கத்தி எடுக்கிறது அவனை காப்பாற்றுறதுக்கு, ரவுடி கத்தி எடுக்கிறது அவனை கொல்றதுக்கு. ரெண்டுமே கத்தி தான். 2 அமேசிங் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி. ஸோ இதை சரியாக புரியலைன்னா இவங்க வழி விலகி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் காட்ஸ் லைட்டில் பரிசுத்தாவியானோட அந்த நம்ம வசனம் படித்தோம் இல்லையா, அந்த நூலை எப்படி கொடுத்துட்டு போகிறாரு, அது என்ன சீக்வன்ஸில் போகிறாரு, என்ன பேட்டர்னில் போகிறாரு, அதெல்லாம் கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இது எல்லாத்தையும் நம்ம வெற்றி சேர்க்கலாம். ஓகே. ஸோ இதை படிக்கிறது தான் தியாலஜியோட ஒன் ஆஃப் தி கீ ஆஸ்பெக்ட்ஸில் ஒன்று. தியாலஜிங்கிறதே இந்த டிஃபரன்ஸை சொல்லி கொடுக்கறது தான். ஓகே. இந்த டிஃபரன்ஸை சொல்லி கொடுத்து ஆண்டவர் கிட்ட ஒரு மனுஷனை கொண்டு வரது தான், நம்ம ஆண்டவர் கிட்ட சேர்றது தான் தியாலஜியோட ஒன் ஆஃப் தி கீ ஃபவுண்டேஷன்ஸ். ஃபைன். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டு 2 எபிசோட்ஸில் வந்து 2-3 எபிசோட்ஸில் கிரியை ஏன் பண்ணணும், எந்த ரீசனுக்காக பண்ணணும், அது எந்த டாபிக் கீழே கவர் பண்ணணும், இது எல்லாமே பார்த்தோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா கிருபையோட அதை பேலன்ஸ் பண்ணணும். எப்பவுமே இந்த காரை நம்ம வந்து சர்வீஸ் எடுக்கும்போது வீல் பேலன்சிங்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த வீல் பேலன்சிங் பண்ணலைன்னா அந்த டயர் வந்து ஒரே மாதிரி தேயாது, அங்கங்கே தேய ஆரம்பிக்கும். அவ்வளோ லைஃப் குறைஞ்சிரும். 50,000 கிலோமீட்டர் ஓட வேண்டிய டயர் 30,000 தான் ஓடும், அதுக்குள்ளே தேஞ்சு போயிடும். அந்த பேலன்சிங் ஒர்க்கை தான் நம்ம கிருபைங்கிறதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு மூத்த ஊழியர் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அவர் சொன்னார், பேலன்சிங்காக நீங்கள் டாக்டரினை வந்து ஹேண்டில் பண்ணணும். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, சுகர் வந்துட்ட உடனே அடுத்து நம்ம செய்ய போகிறது என்னென்னா, சுகரை குறைக்கணுங்கிறது வேறு விஷயம், அதுதான் பேலன்சிங். நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டாக சால்ட் சாப்பிட ஆரம்பிப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் செஞ்சார், சால்ட்டு சாப்பிட்டா சுகர் குறையும்ன்ட்டு. சால்ட்டு சாப்பிட்டு அவருக்கு சுகர் குறைஞ்சிருச்சு, பிபி வந்துருச்சு. அதாவது சுகரை குறைச்சி சுகரை நார்மலாக்கணுமே ஒழிய சால்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி சுகரை நார்மலாக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் அதை தான் செய்கிறாங்க. ஒன்று கிரியை பற்றி பேசினா கிரியை உச்சத்துக்கு கொண்டு போய் கிருபை அப்படின்றதுல இல்லை, கிரியனால தான் எல்லாம் நடக்குதுன்ட்டு. கொஞ்சம் பேர் கிருபையை பற்றி பேச ஆரம்பித்து கிரியே தேவையில்லை, நம்ம போன எபிசோடில் பார்த்த மாதிரி. இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம். ஸோ அந்த பேலன்சிங் ஒர்க்கு தான் நீ நம்ம பார்க்கணும். பிப்ளிக்கல் தியாலஜியில் ஒரு ரொம்ப ரொம்ப ஃபவுண்டேஷனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பரலோகத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு, அந்த உயரத்துக்கு ஏற்றிட்டு போகிற அளவுக்கு ஒரு இன்ஜின் மாதிரி, பெட்ரோல் மாதிரி, அப்படி ஒரு கிரியை இந்த உலகம் முழுசுலையும் கிடையாது. என்னை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு போய் கடவுளோட ஒப்புரவாக்குற அளவுக்கு ஒரு கிரியை இந்த உலகத்தில் எக்ஸிஸ்ட் ஆனதே கிடையாது, எக்ஸிஸ்ட் ஆக போகிறதும் கிடையாது. கண்டிப்பாக இதில் மாற்றுக்கிறதே இல்லை. இதுதான் வந்து பிப்ளிக்கல் தியாலஜியோட ஃபவுண்டேஷனு. மதங்கள் யூஸ்வலாக என்ன சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா, என்ன பண்ணுனா பரத்துக்கு போகலாங்கிறத சொல்லிக் கொடுக்கும். ஆனால் பிப்ளிக்கல் வேர்ல்ட் வியூ, பிப்ளிக்கல் தியாலஜி என்ன சொல்லிக் கொடுக்கும்னா, நான் பரத்துக்கு போகிறதுக்கு காடு என்ன பண்ணி வச்சிருக்காருங்கிறத பெர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனாக சொல்லும். அதில் இன்னொன்று சொல்லும், நீ என்ன பண்ணாலும் பரலோகத்துக்கு போக முடியாது, காடால் தான் கூட்டிகிட்டு போக முடியுன்றதையும் சொல்லிடும். 100% என்ன பண்ணாலும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஒரு கிரியை இருந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்து தன்னுடைய உயிரை கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு ஆபேல் முதல் கொண்டு இயேசு கிறிஸ்து வரைக்கும், முன்னாடி வரைக்கும், யோவான் வரைக்கும்னு வச்சுக்கோலாமே, அவர் வரைக்கும் எத்தனையோ கிரியை செஞ்சு பார்த்துருக்காங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கு, எல்லாம் செஞ்சுருக்காங்க, எல்லா சடங்காச்சாரங்கள் என்னென்ன பண்ணுமோ செஞ்சுருக்காங்க. எதுவுமே அவங்கள பரதேசிக்கோ பரலோகத்துக்கோ கூட்டிகிட்டு போகல. எல்லாமே மேல் பாதாளம் வரைக்கும் தான் கூட்டிகிட்டு போச்சு. அப்போ எந்த கிரியைனாலும், ஆனால் இவங்களில் வந்து தேவன்கிட்ட சாட்சி வாங்கினவங்களாம் அதில் இருக்காங்க. என் பிரியமான புருஷனாகிய தானியேலே, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், மோசே அவனைப் போல முகமுகமாய் தரிசித்தவன் ஒருவனும் இல்லை, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் அவனைப் போல் இல்லை, யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது, நான் செய்கிறதை என் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இவ்வளோ சாட்சி வாங்கினவங்களாலேயே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். காரணம் என்னன்னா, இவங்களுடைய ஒட்டுமொத்த உச்சகட்ட கிரியை எதுவுமே இந்த பூமியிலேருந்து ஒரு இன்ச்சு கூட மேலே போக உதவலை, பூமிக்குள்ளே தான் போக உதவுச்சு. இயேசு கிறிஸ்து வந்து கிருபையை செலுத்தினால் மட்டும்தான் பரலோகங்கிறதான கான்செப்ட், பரதீசிங்கிற கான்செப்டே ஓப்பன் ஆகுது. அங்கே தான் கதவை திறக்குது. அங்கே தான் கதவை திறக்குது. இதான் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 9:23 வாசிக்கிறோம். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலினாலே சுத்திகரிக்க வேண்டியதுதாமே. பரலோகத்தோட கதவை திறந்து என்னை கூட்டிட்டு போறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாகிய அந்த கிருபையின் பலியை விட்டா வேற எதுவுமே கிடையாது. அந்த அந்த இன்ஃபினிட், அதை நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஃபினிட் சாக்ரிஃபைஸ். அந்த இட்டர்னிட்டிக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்ஃபினிட் சாக்ரிஃபைஸ் தேவைப்பட்டுச்சு. இன்ஃபினிட் பலின்னு ஒன்று இருக்கா உலகத்துலன்னு கேட்டால் எப்போவுமே இருந்ததும் கிடையாது, இருக்க போகிறதும் கிடையாது. அந்த இன்ஃபினிட் பலியை யாரால் கொடுக்க முடிஞ்சுன்னா கடவுளே வந்து தான் கொடுக்க முடிஞ்சு. அவரால் மட்டும்தான் முடிஞ்சு. இதுதான் பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷனுடைய ஃபண்டமெண்டல். இந்த இன்ஃபினிட் பலி இல்லாமல்
அந்த இட்டர்னிட்டிக்குள்ள நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுங்கிறது வாய்ப்பே இல்லாத விஷயம். அது கிருபையினால் உண்டானது. கிருபையினால மட்டும் உண்டானது. உண்டானது. இப்போ இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். நீங்க தான் சொன்னீங்க போன 2 எபிசோட்ல கிரியை ரொம்ப முக்கியம். கிருபைங்கிறது இருந்தா கூட கிரியைங்கிறது முக்கியம். இது 2க்கும் முரண்பாடா இருக்கே அப்படின்னு இவங்க யோசிப்பாங்க. இதில் நான் திரும்ப சொல்றேன். இவங்க வந்து அதை எந்த டாபிக் கீழே பார்த்தோங்கிறது ஃபர்ஸ்ட். இப்போ இந்த பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு அனாலஜி சொல்றேன். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா பெர்ஃபெக்டாக புரிஞ்சிடும். இது ஆல்ரெடி சொன்ன இதுதான். அதை கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒரு பெற்றோர் இருக்காங்க, ஒரு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுது. அவங்க பெற்றோர்கிட்ட போய் கேட்குது, அடம் பண்ணுது. அவங்களும் வாங்கி கொடுத்துட்றாங்க. எப்படி இந்த குழந்தைக்கு கிடச்சிச்சு, அது கேட்ட விஷயம், விரும்பின விஷயம் எப்படி கிடச்சின்னு கேட்டால் கேட்டதுனால தான் கிடச்சிச்சு. ஆனால் அந்த குழந்தைக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து அந்த பெற்றோருடைய ரத்தமும் மாம்சமும். அந்த பிள்ளை. இப்போ இதுக்கு ஒரு வேல்யூவேஷன் போடுவோம். இந்த எஃபர்ட்டுக்கு வந்து எக்ஸுங்கிற வேல்யூ அசியூம் பண்ணும். இது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம், புரியாதவங்க விட்டுடலாம். இந்த குழந்தை போடுற எஃபர்ட்டுக்கு, இந்த பிள்ளை போடுற எஃபர்ட்டுக்கு எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ வச்சுக்கோம். ஏதோ ஒரு வேல்யூ. அந்த ரத்தமும் மாம்சமும் ஒரு 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 ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க. அது எக்ஸ் டு த பவர் ஈயா இருக்கும். எக்ஸ்போனன்ஷியலி ஃபார் ஹையரா இருக்கும். கேட்டதுனால தான் கிடச்சிச்சு. ஆனால் அந்த பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இருக்க உறவு இருக்கு இல்லையா, அதுதான் ரத்தமும் சதைங்கிறது நான் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறது, அவங்க சரீரத்துலேருந்து குழந்தையா அது உருவானது. அதனால தான் பெற்றோருடைய ரத்தமும் சதையும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் டு த பவர் இ, அதாவது எக்ஸ்போனன்ஷியலாக ரொம்ப ஃபாராக இருக்கும். இளையகுமாரன் வந்து மனம் திரும்பிட்டான். இப்போ அப்பா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ஆனால் வந்து அவனுக்கே தெரியுது, நான் பண்ண வேலைக்கு எங்கள் அப்பாவுக்கு மகனாக இருக்க வாய்ப்பே இல்லை. நான் வேணா உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இருக்கிறேன்னு தான் அவன் வரான். அந்த ஆப்ஷன் கிடைச்சா போதும் எனக்குன்னு தான் அவன் உள்ளே நுழையிறான். ஆனால் அவனே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் திருப்பி பழைய நிலையை விட உயர்த்தி அவனை கொண்டு போய் உட்கார வச்சு புது வஸ்திரம் போட்டு முத்திரை முகூர்த்தை போட்டு ஒரு ஆடு அடிக்கப்பட்டு எல்லாம் செய்யப்படுதுன்னா அதுக்கு காரணம் இவன் மனம் திரும்பி வந்து கேட்டதில்லை, அப்பாவுடைய கிருபை. பிள்ளை கேட்டதுனால, கேட்டதுனால. இதே வேலைக்காரன் கேட்டால் மன்னிச்சு சரி போப்பா உண்மை செய்யாதுன்னு சொல்லி அமுச்சு விட்ருக்க முடியும். பையன் கேட்டதுனால திருப்பி அவனை அப்படியே ஏற்றுக்கொண்டு திருப்பி பழைய நிலைக்கு மாற்றுறது. இது கிரியையினால் உண்டானதல்ல. ஆனால் கிரியை தேவை. அவன் வரணும், அந்த இடத்துல இருந்து இங்கே வரணும், வந்து அவன் நிற்கணும். ஆனால் கிருபை தான் அவனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். இப்போ நம்ம இதை போன எபிசோடோட கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்ப்போம். அவன் திரும்ப வந்தது அவனுக்கு சுயாட்சிக்கு உட்பட்ட விஷயம். அவன் டிசைட் பண்ணி ஏதாவது சாப்பாடு கொடுத்தா கூட போதும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஊர்லேருந்து திரும்ப நடந்து வந்தான்ல, அது அவன் சுயாட்சிக்கு உட்பட்ட டெசிஷன். அது கிரியை. இதை எதுக்கு கீழே நம்ம பார்க்குறோம்னா சுயாட்சிங்கிற டைட்டில் கீழே பார்க்குறோம். ஆனால் பிள்ளை வந்துச்சு அப்படிங்கிற அந்த ஃபீலிங் அப்பாவுக்கு வந்தது காரணம் அவன் யாருன்னா இவருடைய ரத்தமும் சதை. எப்போ ஆண்டவருடைய பிள்ளையா நான் மாறுறேன் அப்படின்னா கலாத்தியர் 3:26 வாசிக்கிறோம், நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. எப்போ ஆண்டவருடைய பிள்ளையா அந்த ரத்தமும் சதையுங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நான் வர முடியுது அப்படின்னா ரத்தத்தையும் அவர் சரீரத்தையும் நான் விசுவாசிச்சு அவர் பண்ண சாக்ரிஃபைஸ் நான் நம்பும்போது கடவுளுடைய பிள்ளைங்கிற ஸ்டேட்டஸ்க்கு நான் வரேன். அது என்னோட எஃபர்ட்னால ஒன்றுமே செய்ய முடியாது. நான் என் உயிரே கொடுத்தாலும் கடவுளோட பிள்ளை ஸ்டேட்டஸ்க்கு வர முடியுமான்னு கேட்டால் முடியாது. அது அவர் உயிர் கொடுத்ததுனால நான் வந்தது. பிள்ளை கேட்டதுனால தான் கிடச்சிச்சு. ஆனால் அப்பாவுக்கும் பிள்ளை, அந்த பேரண்ட்டுக்கும் பிள்ளைக்கும் இருக்க உறவுங்கிறது அது எக்ஸ்போனன்ஷியலி ஃபார் ஹையர், எக்ஸ் டு த பவர் இ. காடுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற உறவு, நான் போடுற எஃபர்ட் அவன் திரும்பி வந்தது எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அதனுடைய வேல்யூ, அவன் போடுற எஃபர்ட்டோட வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அவங்க அப்பா மன்னிச்சு அந்த உறவுக்கு இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா கடவுளுக்கும் நம்மளுக்கும் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் டு த பவர் இன்ஃபினிட்டியாக இருக்கும். நான் இதே இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து சிலுவையில் தொங்கி பாவியானார்ல, பாவமானார். அப்படி ஆகும்போது இவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு. இப்போது இயேசு கிறிஸ்து பாவத்தை ஏற்றுக்கொண்டாரு, என்னையும் மன்னிச்சிட்டாரு, அவரும் எனக்காக மன்னிப்பு கேட்குறாரு, எல்லாம் ஓகே. பட் இதை அக்செப்ட் பண்ணி பிதா என்னை மன்னிக்கிறதா வேணாமாங்கிறது பிதா கிட்ட தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு 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 காரணம் சொல்கிறேன். மோசே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மோசையை ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்னா அத்தனை பேரையும் அழிக்க வரும்போது ஒருத்தால் வந்து நடுவில் நின்னானா அத்தனை பேரையும் விட்டுவிடுவார். சரி போ அப்படின்னு விட்டுருவார். அவனுக்காக அவ்வளோ அவன் துக்கப்படக்கூடாதுங்கிறதுல அவ்வளோ.
ஆனால் அதே மோசே நான் கானானுக்கு உள்ளே போகிறேன்னு திருப்பி கேட்கும்போது அதை பற்றி என்கிட்ட பேசாதேம்பார். நோ அப்பீல். நோ அப்பீல். இப்போ அந்த மன்னிச்சு அந்த ஜனங்களை விடுறதும் அல்லது உள்ளுக்குள்ளே கானானுக்குள்ளே போக மாட்டீங்கன்னு சொல்கிறதும் இவர் கையில் தான் இருக்குது. ஆனால் மோசே கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறது விசுவாசம், கேட்க போகிறது கிரியை. ஆனால் மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது கிருபை. அமேசிங். இதைத்தான் இயேசு செய்கிறார். நமக்கு செய்யும் போது பிதா நமக்கு மன்னிக்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் கிருபை. ஹெட்டிங்கில் இவங்க ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஆ, அது தன்னாட்சிக்கு உட்பட்ட விஷயம். அது ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு விளைவு கொடுக்கறது 100% கிரேஸ். கிருபை தான். இதனால தான் வசனம் சொல்லுது, மத்தேயு 7:8 ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிற எவனும் பெற்றுக்கிறான். அந்த குழந்தை கேட்டதுனால தான் கிடைச்சிச்சு, மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அந்த பேரண்ட் கொடுத்ததுக்கு ஒரே காரணம் அவங்க பிள்ளை கேட்டதுங்கிறதுனால. இதை ரெண்டுக்கும் இவங்க மேத்தமெட்டிக்கலாக யோசிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இதுக்கு ரெண்டுக்கும் வேல்யூ போட்டிங்கன்னா இவங்க கேட்டது எக்ஸாக இருக்கிற பட்சத்தில் ஆண்டவர் கிருபையில நம்மளை ஏற்றுக்கிறதுங்கிறது எக்ஸ் டு த பவர் ஈயா இருக்காது, எக்ஸ் டு த பவர் இன்ஃபினிட்டியாக இருக்கும். இன்ஃபினிட்டி. அதுக்காக தான் இன்ஃபினிட்டி சாக்ரிஃபைஸை பண்ணார். ப்ரைஸ் கார். ரொம்ப அருமையான விளக்கம் வருது. ரொம்ப நல்லா ஒரு பேலன்சிங் கரெக்டாக கிரியைக்கும் கிருபைக்கும் உள்ளதான. கிரியை செய்ய வேண்டிய இடத்தில் கிரியை செய்யணும். ஆனால் கிரியையினால் தான் எல்லாம் நடக்குதுன்னு அல்ல, கிருபையினால் தான் எல்லாம் நடக்குது. கிருபையினால எல்லாம் நடக்குதுன்றதுனால கிரியை செய்யாமல் இருக்கவும் கூடாது. அதான் நம்ம இதன் வழியாக அவன் இதே எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், அந்த பிள்ளை கேட்கலன்னா கிடைச்சிருக்காது. ஆனால் கொடுத்தது கிருபை. கேட்க வேண்டியது ப்ராசஸ். அது நான் என் தன்னாட்சிக்கு உட்பட்ட விஷயம், என் விருப்பத்தை தெரிவிக்கிறேன். ஆனால் அவர் என்னை அந்த பரலோகம் உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அவருடைய கிருபையினால் மட்டும்தான் ஆகுமே ஒழிய வேறு எதுனாலே ஆகாது. மனுஷனால் கூடாதது தான் தேவனால் எல்லாம் கூடும். அதான் ஆண்டவர் சொல்லி. அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம் பிரதர். வெரி வெரி நைஸ் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்ற கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒருவேளை கொஞ்சம் உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டீப்பாக இருக்குது அப்படின்னா திருப்பி மறுபடியும் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக இது புரியும், பிரயோஜனமாக இருக்கும். இந்த ப்ரோக்ராம்ஸ் ஒய்டிவிலையும் வரும், HLMலையும் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் கேள்விகளை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் அனுப்புங்க. வருகிற நாட்களில் உங்களுக்கான பதில்கள் சொல்லப்படும். அதோடு கூட அவருடையதான காரியங்களை வாய்ஸ் ஆஃப் பைபிள் அதுலேயும் பாருங்கள். கர்த்தர் சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.